அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் எங்களால் இயன்றவரையும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை சொல்கிறோம். இந்த புத்தாண்டானது உங்களை நல்ல ஆசீர்வாதங்களினாலே தேவன் அலங்கரித்து அவர் உங்களை உயர்த்தி கனம் பண்ணுவாராக. அருமையானவர்களே, இன்றைக்கு தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 28 பின்பகுதி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ராஜாக்கள் மாறினாலும் ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. காரணம் என்ன? ராஜாக்கள் மாறினார்கள், தானியேலை அழைத்த ஆண்டவர் மாறவில்லை. அதே சமயத்திலே தானியேலும் தன் வாழ்விலே தேவ ஒத்தாசையினாலே மாறாத ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பழைய கால வரலாற்றின் பின்னணி என்ன? ஒரு ராஜா மடிந்து போவான் என்றால் அடுத்த ராஜா வரும்போது பழைய ராஜாக்களுடைய அதிகாரிகளை, அந்த உயர் மனிதர்களை ஒன்று கொன்று போடுவான், இல்லை என்றால் சிறையிலே தள்ளிவிடுவார்கள். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையிலே இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரை அவன் வாழ்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் புது புது ராஜாக்கள் ஆட்சியிலே அமர்ந்து பணி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எந்த ராஜாக்கள் காலத்திலும் தானியேலின் காரியமானது அபஜெயமாக அல்ல, ஜெயமாகவே காணப்பட்டது. ஒருவேளை கடந்த ஆண்டை நீங்கள் திரும்பி பாருங்கள். சில இடங்களிலே உங்களுக்கு ஜெயம், சில இடங்களிலே தோல்வி, சில இடங்களிலே ஜெயம் உங்களுக்கு வரவழைக்கப்பட்டிருந்தது அல்லது தரப்பட்டிருந்தது. ஆனால் சில இடங்களிலே உங்களுக்கு அபஜெயமான வாழ்க்கை வழியாக நீங்கள் கடந்து போனீர்கள். எங்களுடைய பிரார்த்தனை என்ன? சத்தியவசன அந்த நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய எல்லா காலங்களிலும் அவர்கள் வாழ்விலே ஜெயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இள வயதாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி, முதிர் வயதாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் சேருகிற அந்த கடைசி கால அந்த நாட்கள் உள்ள காலமாக இருந்தாலும் உங்கள் காலம் ஜெயமாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய பிரார்த்தனை என்ன? தானியேலை போல உங்கள் வாழ்விலே நீங்கள் ஜெயமாக எல்லா காலத்திலும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம், பிரார்த்திக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே அவன் எல்லா காலங்களிலும் அவன் வாழ்வு ஜெயமாக இருந்ததற்கு காரணம் என்ன? முதல் காரணம் ரைட் டிசிஷன் என்று சொல்லலாம். அதாவது சரியான தீர்மானங்கள் அவன் செய்த ஒரு மனிதன். தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 5 தானியேல் இந்த ராஜாவின் அந்த போஜனத்தினாலே தான் தீட்டுப்படக்கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தீர்மானத்தை பண்ணினான். அந்த தீர்மானத்திலே அவன் உறுதியாக அவன் இருந்தான். ஆகவே அவன் ராஜாவின் ஆகாரத்தை சாப்பிடாதபடி தன்னை பாதுகாத்து கொள்ள அவன் தீர்மானித்தான். ஏனென்றால் யூதர்களுக்கு ஆகாரத்திலே அநேக கட்டுப்பாடுகள் உண்டு. இந்த தானியேல் வாழுகிற இடம் பாபிலோன் ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யத்தின் மக்கள் அந்நிய மக்கள். அவர்கள் அந்நிய காரியங்களை ஆராதிக்கிறவர்கள். அவர்களுடைய ஆகார விஷயங்களிலே கட்டுப்பாடற்ற நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ராஜாவுக்கு படைக்கப்படுகிற அல்ல புசிக்கிற ஆகாரமானது
அவன் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட ஆகாரமாய் கூட அது வந்திருக்கலாம். ஆகவே தானியேல் இந்த ஆகாரத்தினாலே தான் தீட்டுப்படக்கூடாது என்று அவன் தீர்மானம் பண்ணினான், சரியான தீர்மானம் பண்ணினான். இதை சொல்லும் பொழுது அவன் உண்மையாகவே அவன் மரக்கறி ஆகிய, அதாவது அசைவம் அல்லாத சைவ ஆகாரத்தை அவன் புசித்ததை அங்கு தானியேல் 1 காண முடிகிறது. பலர் இவ்வாறு தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஒருவேளை சைவ ஆகாரம் அல்லது வெஜிடேரியன் சாப்பிட்டால் தேவ வல்லமை கிடைக்கும், தேவ கிருபை கிடைக்கும் என்று அநேகர் எண்ணி நம்பி விடுகிறார்கள். அது தவறான போதனை, அது திருமறைக்கு ஒத்து வராத ஒரு போதனையாகும். ஆனால் இங்கே பாருங்கள், தானியேல் அவன் சரியான தீர்மானம் பண்ணினான். தன் ஆண்டவரை வைத்து, தன் ஆண்டவருடைய அறநெறி கோட்பாடுகளை வைத்து, ஆண்டவருடைய கிருபையினாலே தனக்கு தன்னுடைய முந்தினோர் கொடுத்த அல்லது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை, வசனம், போதனையின் அடிப்படையிலே தன் தீர்மானங்களை அவன் அமைத்து கொண்டான். ஆகவே தான் சொல்கிறேன், சரியான தீர்மானங்கள் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலமும் உண்மையாகவே ஜெயமாக மாறும். இதிலே தானியேல் சரியான தீர்மானம் பண்ணுவதற்கு அடிப்படை நோக்கம் என்ன? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தான். இன்னொன்று என்ன? ஆண்டவரிடத்திலே வைராக்கியம் உள்ளவனாய் மாறினான். அதனுடைய விளைவு என்ன? அதே தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே உள்ள எல்லா மனிதரை காட்டிலும் அவன் 10 மடங்கு சமர்த்தராக அவனும் அவன் நண்பர்களுக்கு காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, சரியான தீர்மானங்கள் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். தீர்மானங்கள் என்கிற செங்கல்கள் வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஒரு இடத்துல உங்கள் தீர்மானம் தவறினால் முழு கட்டடமும் அலங்கோலமாய் மாறிவிடும். ஆகவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் தீர்மானம் பண்ணும்போது ஜெபிக்க வேண்டும். தேவனை மையமாய் வைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். 2வதாக, தானியேலின் வாழ்க்கையிலே அவன் ஜெயமாக, எப்போதும் ஜெயமாய் கொள்வதற்கு 2வது காரணம் என்ன? நல்ல நண்பர்கள் அவனுக்கு கிடைத்தார்கள். தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அதிலே வேதவசனத்திலே 18 வருகிறது. அனனியா, மிஷாபேல் அசிரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். இங்கே இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தன் சிநேகிதருக்கு அறிவித்தார். தானியேலுடைய நண்பர்கள் அவகீர்த்தியான நண்பர்கள் அல்ல, விசுவாச நிறைந்த நண்பர்கள். தானியேலோடு அவருடைய மனநிலையோடு ஒத்து போன ஒரு நெருங்கிய நண்பர்கள். ஆகவே தானியேலுடைய நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய நண்பர்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மதிப்பிடலாம். அருமையானவர்களே, தானியேல் பாருங்கள், தனக்கு ஒரு ஜெப கூட்டாளியாக 3 நண்பர்களை வைத்திருந்தார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஆன்மீகவாதிகளா, அல்லது தரம் உள்ளவர்களா, அல்லது பரிசுத்தம் உள்ளவர்களா, அல்லது நேர்மையானவர்களா, அல்லது ஒழுக்கம் உள்ளவர்களா, அல்லது உண்மை உள்ளவர்களா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அனனியா, மிஷாபேல், அங்கே அசரியா என்கிற 3 பேரையும் அங்கே தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால் நெருப்பிலே போடப்படுகிற அந்த நிலை வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாய் நின்றவர்கள் என்பதை பார்க்கும்போது தானியேலுடைய நண்பர்களுடைய விசுவாசத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதலாவதாக தானியேல் சரியான தீர்மானம் செய்தான், ரைட் டிசிஷன். 2வது, தானியேலுக்கு ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அங்கே அப்போஸ்தலர் 2:46 பாருங்கள். முதல் நூற்றாண்டு திருச்சபையார் அங்கு தேவனுடைய திருச்சபையிலே அவர்கள் ஐக்கியத்தில் இருந்தார்கள், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தில் இருந்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் 2:46 நாம் காண முடிகிறது. 3வதாக, இந்த தானியேல் வாழ்க்கையிலே 3வது குறிப்பு என்ன? அவன் வாழ்க்கையிலே எல்லா காலமும் செம்மையாய் இருந்ததற்கு காரணம் என்ன? ஜெயமாய் இருந்த காரணம் என்ன? ரைட் ப்ரேயர்ஃபுல் லைஃப், சரியான சீரான ஒரு ஜெப வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை சில காலங்களில் உச்ச கட்டத்தில் போகிறது, சில காலங்களிலே படு பாதாளத்துக்குள்ளே போய்விடுகிறது.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இசிஜி, அதாவது இருதய பரிசோதனை செய்யும்போது நம்மை சோதிக்கும்போது எப்படி அந்த கிராஃப் மேலே கீழே வருகிறதோ, அதே போல் அநேகருடைய ஜெப வாழ்க்கை உச்சக்கட்டத்திலே சில சமயத்திலே தாழ்ந்த நிலைக்கு போய்விடுகிறது. பரீட்சை காலங்களிலே பிள்ளைகளுடைய ஜெபம் உச்சக்கட்டத்தில் போய்விடுகிறது. ஆனால் தேர்வு முடிவு வந்தால் அந்த ஜெபம் எங்கே போகிறது என்றே தெரியவில்லை. சிலர் கண்ணீர் பிரச்சனை வரும்போது அதிகமாக உபவாசிக்கிறார்கள். விடுதலை வந்தபோது தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள். தானியேலின் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டி கொள்ளுங்கள். அங்கே 10வது வாக்கியம் சொல்கிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவன் மேலறைக்கு சென்று பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு 3 வேளை அவன் ஜெபித்தான். அருமையானவர்களே, இது ஒரு ஒழுங்கு கரமான ஒரு ஜெபமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் எப்படி இருக்கிறது? என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை என்ன? 3 முறை ஆகாரம் புசிப்பீர்கள் என்றால் 3 முறை ஜெபிப்பது உகந்த ஒரு காரியம் என்று என்னுடைய ஆலோசனையாய் சொல்கிறேன். இங்கே தானியேல் 3 வேளை அவன் ஜெபித்தான். காலை, மத்தியானம், இரவு என்று சொல்லி அவன் 3 வேளை ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் ஒழுங்கான ஜெப வாழ்க்கை, சீரான ஜெப வாழ்க்கை, அது ஒழுங்கு கிரமமான நிலையாயிருந்தது. சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது நாம் பண்ணுகிற ஜெபம் வேறு, சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கும்போது பண்ணுகிற ஜெபம் வேறு. அநேகர் சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கும்போது அவர்கள் அதிகமாய் ஜெபிப்பார்கள். ஆனால் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பொழுது அங்கே ஜெபத்தை அவர்கள் குறைத்து விடுவார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது. 30 நாள் வரையிலும் ராஜாவை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது. ஆனால் தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டு அதை மீறினால் வருகிற தண்டனையை அறிந்த போதிலும் தானியேல் ஒழுங்கு கரமாய் ஜெபித்தான். ரைட் ப்ரேயர்ஃபுல் லைஃப். உங்கள் காரியமும் என் காரியமும் உண்மையாகவே ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒழுங்கு கரமாய் இருக்கிறது. சகாயம் கிடைக்கும் காலத்தில் எல்லாம் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை ஒன்று செய்யாது என்று வேதவசனம் சொல்கிறது. 4வதாக இந்த அருமையான தானியேலுடைய வாழ்க்கையிலே ரைச்சஸ் லைஃப் என்று சொல்லலாம், ரைட் லைஃப் என்று சொல்லலாம், அல்லது நேர்மையான வாழ்க்கை என்று சொல்லலாம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 2வது வாக்கியத்திலே ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி ராஜாவுக்கு கீழாக 3 பிரதானிகளை ராஜா நியமித்தான். அந்த 3 பிரதானிகளின் தலைமை யார் என்றால் இந்த தானியேல் தான். அந்த தானியேலை குறித்து யாராலும் குற்றம் சுமத்த முடியாது. 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய விசாரிப்பை குறித்து அவன் சக அதிகாரிகள், சக மனிதர்கள் எல்லாரும் குற்றம் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டார்கள். முடியவில்லை. ஒரு முகாந்தாரத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தான். நேர்மையான ஒரு ஜீவியம் செய்தான். அருமையானவர்களே, தெய்வத்துக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக நாம் குறை நிறையற்ற அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியமே தான் குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவர் சொல்கிறார், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்யவில்லை, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் என்று சொல்கிறார். எவ்வளவு துணிச்சலாய் இவ்வளவு சொல்வான். ஆனால் அவன் எவ்வளவு நேர்மை உள்ளவன். நீங்களும் நானும் உண்மை உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக இருந்தால் நம்முடைய காலம் எல்லா காலங்களிலும் அது உண்மையாகவே அது ஜெயமுள்ளதாக இருக்கும். கேயாசி என்ற ஒரு மனிதன் தன்னுடைய எஜமானாகிய தீர்க்கதரிசியின் பெயரை வைத்து தான் ஆதாயம் பெற்று அந்த தீர்க்கதரிசன அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதை நாம் திருமறையில் படிக்கவில்லையா? ஆகவே அருமையானவர்களே, உண்மையுள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாய் வாழ்ந்தால் எல்லா காலமும் ஜெயமாகும். 5வதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசமானது அது நேர்மறையான விசுவாசமாய் காணப்பட வேண்டும். ரைட் ஃபெய்த் என்று சொல்லலாம். தானியேல் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்திலே 22 சொல்கிறார்,
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்கிறார். காரணம் என்ன? தான் விடுவிக்கப்பட்டது தன் சொந்த பலம் அல்ல, சொந்த முயற்சி அல்ல. தேவன் தன் தூதனை கிருபையாய் அனுப்பி கட்டி போட்டார் என்று சொல்லி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை சொல்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரமானது அங்கே விசுவாசம் நிறைந்த மக்களை குறித்த பட்டியலில் வருகிறது. ஆனால் அந்த பட்டியலிலே தானியேலின் பெயர் காணப்படவில்லை. ஆனால் ஆச்சரியமாக இருக்கிறது. எபிரேயர் 11:32 எடுத்தால் தீர்க்கதரிசிகளை குறித்து விவரம் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாம், ஆனால் காலம் போதாது என்று சொல்லி எபிரேய நிருபாக்கியவன் எழுதுகிறார். ஆகவே இந்த அருமையான தானியேல் ஒரு பட்சத்திலே அவர் ஒரு பிரதமர் போல் வாழ்ந்தாலும் இன்னொரு பக்கத்திலே ஒரு தீர்க்கதரிசி போல் செயல்பட்டார். ஆகவே அவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே, தன்னுடைய அலுவலக பணிகளிலே, தன் அதிகாரத்தை பயன்படுத்துவதில் எல்லாம் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த நேர்மைக்கு காரணம் என்ன? அவர் ஆண்டவர் மேல் வைத்த சரியான விசுவாசமாகும். இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 5 குறிப்புகளை நான் சொன்னேன். 6வது குறிப்புகளை சொல்கிறேன். இந்த தானியேலின் காரியம் எல்லா காலமும் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் சரியாக தேவனை ஆராதித்தவன். ரைட் வொர்ஷிப் என்று சொல்லலாம். தப்பான காலத்திலும் எதிர்மறையான காலத்திலும் தேவனை தொழுது கொண்டவன். தவறான இடத்திலே இருந்தாலும் கூட அவன் தவறான ராஜ்யத்தில் இருந்தாலும் தேவனை தொழுது கொண்டவன். அங்கே தானியேலை குறித்து அந்த ராஜா சொல்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20 அங்கே ராஜா கெபியின் அருகே வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தானியேலை நோக்கி, தானியேலே தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இந்த ஒரு வார்த்தையிலிருந்து நான் அறிந்து கொண்ட சத்தியம் என்ன? தானியேலுடைய வொர்ஷிப் இடைவிடாத ஆராதனையாக இருந்தது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் இவனோ இடைவிடாமல் தெய்வத்தை ஆராதித்தார். அவன் எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும், எதை செய்தாலும் அவன் தேவனுக்கு மகிமையாக ஆராதித்தவனாக இருக்கிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு காலத்திலே வாலிப வயதிலே உற்சாகமாக நீங்கள் ஆராதித்தீர்கள். இன்றைக்கு உங்கள் ஆராதனை எங்கு போனது? எங்கே அங்கே கடந்து போனது? சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். 7வதாக தானியேலின் வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்விலே ஜெயமாய் இருந்தது காரணம் என்ன? ரைட் ப்ராஃபசிஸ், அதாவது சரியான தீர்க்க தரிசனங்கள். இந்த தானியேல் ஒரு பிரதமரை போல வாழ்ந்தாலும் கூட அவன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற மனிதன், தேவனுடைய தரிசனங்களை பெற்ற மனிதன், தேவனுடைய கிருபையினாலே சொப்பனங்களை தரிசனங்களையும் வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு மனிதன். அதே சமயத்தில் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் இருந்தார்? அவனுக்கு ஆண்டவர் ஏராளமான வெளிப்பாடுகளை சொன்னார், ஏராளமான தீர்க்க தரிசன செய்தியை பகிர்ந்து கொண்டார், ஏராளமான காட்சிகளை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஒருவேளை கடைசி காலத்திலே நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார். கடைசி கால சம்பவங்களை 2 புஸ்தகங்களிலே வாசிக்க முடிகிறது. ஒன்று தானியேலின் புஸ்தகம், இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம். இந்த 2 ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒன்றாகும். இதை நாம் புரிந்து கொள்வது அரிது. இதை புரிந்து கொள்வதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஆனால் தானியேலுடைய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நீங்கள் இன்று வரையிலும் கவனமாய் வாசித்தால் தானியேலுடைய தீர்க்க தரிசனமானது ஒன்று கூட பிழை இல்லை, மாறுபாடு இல்லை, அது தேவ திட்டத்துக்கு முரண்பாடு இல்லை, அது சரியான தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆகவே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18 சொல்கிறது, சாமுவேலினுடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழவில்லை. அதே போலத்தான் தானியேலுடைய தீர்க்க தரிசனங்கள் சரியான தீர்க்க தரிசனங்களாயிருந்தது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் அது மாறுபாடு நிறைந்ததாக, திருமறைக்கு நேர் எதிர்மறையாய் காணப்படுகிறது. ஆனால் தானியேலின் தீர்க்க தரிசனங்கள் சரியான தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னதை அவர் சொன்னார், ஆண்டவர் வெளிப்படுத்தினதை அவர் பதிவு செய்தார், ஆண்டவர் காண்பித்ததை அப்படியே சொன்னார், ஆண்டவர் வியாக்கியானம் பண்ண விரும்பினதை அவர் வியாக்கியானம் பண்ணினார். அருமையானவர்களே, 7 குறிப்புகளை சொன்னேன்.
இந்த தானியேலை போல இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா காலமும் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சரியான தீர்மானம் செய்ய வேண்டும். சரியான நண்பர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சரியான ஜெப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். சரியான நேர்மறையான வாழ்வு, நேரான நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும். சரியான விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். சரியாக இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வரங்களை, தாளந்துகளை நம்முடைய சொந்த சுயத்துக்கென்று பயன்படுத்தாதபடி ஆண்டவர் பயன்படுத்துகிறதற்கு தக்கபடி இசைந்து அதை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்வீர்கள் என்றால் உங்களுடைய புத்தாண்டு, என்னுடைய இந்த புத்தாண்டு எல்லா காலமும் ஜெயமாய் மாறும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, தானியேலை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். தானியேல் ஒவ்வொரு ராஜாவின் காலத்தில் இருந்தாலும் கூட அவருடைய காரியம் எல்லா காலத்திலும் ஜெயமாக இருந்தது. அதே போல ஜெயமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே பல இடங்களிலே ஜெயம், சில இடங்களிலே அபஜெயமாக இருக்கிறது. ஆனால் புத்தாண்டு எங்களுக்கு ஜெயமாய் மாற, 100க்கு 100 ஜெயமாய் மாற உம்மை வேண்டுகிறோம். இந்த செய்தியை கேட்டு இந்த குறிப்புகளை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்து வாழ தீர்மானிக்கிறவர்கள் மேலே உம்முடைய ஜெயத்தை அனுப்பும். ஆண்டவரே, இந்த புத்தாண்டின் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜெயத்தை காண்கிற, ருசிக்கிற ஆண்டாக மாறட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.